எப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் தெரியாமல் போச்சு. என்ன? அட 3500 பிரியாணி போடுறாங்களாமா. பிரியாணி போடல, வெஜிடபிள் விஜய் 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 விஜய்யா. பிரியாணி எல்லாம் ஒன்றும் போடல. ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் படித்த குழந்தைகள் இப்போ நல்ல மார்க் வாங்கிச்சல, தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சோறு போடுறாரு. பணமும் கொடுக்குறாரு. சரியா? அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மார்க் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு இப்போ நான் பார்க்கலான்னு பார்த்தேன். அப்புறம் நீங்கள் தான் டிவி பார்த்துட்ருக்குன்னா எல்லாம் தெரியுது. எனக்கு ஒன்றும் தெரியாதில்ல. இருந்தாலும் தம்பி தானே, விஜய் தம்பி எங்கள் தம்பி தானே, அதனால் கூப்பிட்டா பேசுவாப்பில். ஹெலிகாப்டர் வேணாலும் அனுப்பிச்சி விடுவாப்பில். பிரியாணி போடணும் அத்தனை என்னமோ பிரியாணியாமா, ரசகுல்லாவாமா, வடை பாயாசமாமா, அது என்னமோ இலை பாயாசமாமா, வெத்தலை பாயாசமாமா, இது என்னென்னமோ எல்லாம் நிறைய ஐட்டம் இருக்குது. எல்லாம் போடுறாங்கம்மா, போடலன்னு சொல்லல, எல்லாம் போடுறாங்க. யாருக்கு போடுறாங்க? அவங்க அந்த குழந்தைங்க நல்லா படித்து மார்க் வாங்கணும். அவங்க அப்பா அம்மாவுக்கு, அவங்க குழந்தை, அவங்க குடும்பத்துக்கு போடுறாங்க. போடட்டு நல்ல விஷயந்தான், போடட்டு. இப்போ அதுக்கு உனக்கு என்ன இருக்குது? ஒன்று நல்ல விஷயந்தான். இப்போ நானே போய் சாப்பிட முடியாதா இங்கே? அதுக்கெல்லாம் அங்கங்கே டோக்கன் கொடுத்தாச்சு. அந்த டோக்கன் பிரகாரம் போய் டோக்கன் வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு, இது தம்பியா, நம்ம தம்பியாச்சு இப்படின்னு ஃபோன் பண்ண. உங்கள் தம்பியா? அப்போ நீ ஃபோன் பண்ணி கேளு. ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பினாலும் சரி, ஃப்ளைட் அனுப்பினாலும் சரி, போய் நல்லா சாட் போட்டுருவாங்க. மச்சானை கூப்பிட்டுவான்னு சொல்லிடுவார். மச்சானே கூப்பிட்டுவான்னு சொல்லிடுவாரா? மச்சான் வர்ற மாதிரி ஐடியாவில் இல்லை. அட இப்படி சொன்னீங்கண்ணே இப்படி. சரி நீங்கள் வரலின்னா தம்பி ஹெலிகாப்டர் அனுப்பிச்சோன்னா அனுப்பிச்சு போகிறோம். சரி நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் போய் உங்கள் தம்பிக்கு போய் நல்லா இப்போ தானே அவர் அரசியலுக்கு வர்றாரு. போய் நீங்கள் எல்லாம் தூக்கி விட்டால் தானே அவரை தம்பி அரசியலுக்கு வர்றது எல்லாம் சந்தோஷம் தானே. உங்கள் தம்பி வந்து உங்களுக்கெல்லாம் சலுகை அதிகமாக இருக்குமில்ல. இப்போ இருக்கிற சலுகையே பத்தாது உங்களுக்கு. இன்னும் வர்ற தம்பி வந்து நான் நிறையா சலுகை செய்யட்டும். தெரிஞ்ச தம்பியாக இருக்கிறனால பிரச்சனையே இல்லை. எனக்கெல்லாம் ரொம்ப சலுகை இருக்குது. இருக்கட்டும், சலுகைகள் நிறைய. சரி அப்போ எப்படியோ ஆகட்டும். நான் பிரியாணி சாப்பிட போகிறேன். இந்த வீட்டில் நான் ஒன்றும் செய்யலை. இன்னும் ஒரு மணி நேரத்தில் வர சொன்னால் வந்துட்டு போகிறாங்க. போயிட்டு நல்லா போய் அழகாக சாட் போட்டு வாப்பா. யார் என்னென்னா போ. உங்களுக்கு டோக்கன் வகை வகையாக சாப்பிடலாம் பாருங்க. தம்பியாச்சு அக்காவாச்சு வகை வகையாக சாப்பிட்லாம். வகையாக எல்லாம் போட்டு காட்டுறான் டிவியில், நியூஸில் பார்த்துருக்கேன். காலைல பார்த்துருக்க வேண்டிய நியூஸு. 10:30 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பமாயிருக்கு. 5 மணி வரைக்கும் ஃபங்க்ஷன் நடக்குதாமா. போ, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, ஹெலிகாப்டரில் போனாலும் சரி போ. உங்கள் தம்பி ஏதாச்சும் அண்ணா அக்கா. அப்போ இன்னைக்கு பிஸியாக இருப்பானே பையன். ஆமாம், அப்போ பேசணுமில்ல. எல்லோரும் பணம் முடிப்பு வேறு கொடுக்குறாரு. 5000 நம்ம கொடுக்குறாங்க மாதிரி இருக்குது. இப்போ உனக்கு போக முடியலன்னா ஜூலை 3ஆம் தேதி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதே ஃபங்க்ஷனு. அப்போ வேணா போய்க்கு. முதல்ல கூப்பிட்டு டோக்கன்லாம் வாங்கிக்கிறேன். பார்க்குறேன், பார்க்கலாம். நான் அவங்க டிரைவர் இருக்கார்ல, விஜயோட டிரைவரு. எல்லாம் விஜய்க்கு மட்டும் தான் டிரைவர் இருக்கார். ஊர் பூரா டிரைவர் இருக்காங்க. நான் பார்க்குறேன், பேசி பார்க்குறேன். சிடிசி டிரைவர் ஒருத்தர் தெரியுமா உனக்கு? எனக்கு அவங்கெல்லாம் தெரியாது. வச்சுருங்க, ஃபோனை வச்சுருங்க.